ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒன்றும் இல்லை 2 ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேன் அகாடமிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேனா ஆப்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆன்லைனில் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கான வீடியோ தான். நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் தான். எவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஒரு கம்மியான வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உள்ளே போயிட்டு என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சேலரி பேக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத டபுள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கேன் அகாடமி. இந்த கேன் அகாடமிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி. இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கண்டென்ட் கிரியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ஃப்ரெண்ட்லி ஒர்க் தான். ஓகேங்களா, வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் பார்ட் டைம் ஃபுல் டைமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி எங்களுக்கு வந்து ரீப்ளேவே கிடைக்கல, நாங்கள் வந்து நிறைய ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டோம், ஆனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு ரீப்ளேவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறீங்க. தயவுசெய்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஜாப்பை நம்பி நம்ம வந்து இருக்கவும் முடியாது. அப்படியே ஜாப் படித்த படிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஓகேங்களா, அதனால் கிட்டத்தட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஜாப்புக்கு மேலே அப்ளை பண்ணி ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு சேலரி பேக்கேஜில் உள்ளே போய் அவருடைய ட்ரீம் ஜாப் வந்து அடைஞ்சிருக்காரு. ஓகேங்களா, அதனால் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வேலை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் உங்களுடைய லைஃப் வந்து மாறும். அதனால் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை மட்டும் கான்ஃபிடென்ட்டாக மட்டும் கைவிட்றாதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாளைக்கு நல்ல ஒரு ஜாப் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரோல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நான் போடக்கூடியது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் வந்து டேரெக்டாக ரெக்ரூட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல்ஸ்லாம் பாருங்கள், வீடியோஸ்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணி நீங்களும் அந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மூவ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கேன் அகாடமிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து ரீட் பண்ணலாம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹலோ எஜுகேட்டர்ஸ், கேன் அகாடமி இந்தியா இஸ் லுக்கிங் ஃபார் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, வீடியோ அசிஸ்மெண்ட் கிரியேட்டர் டு ஹெல்ப் டு பில்டு டீப் கான்செப்டல் ஹை ஸ்கூல் சயின்ஸ் கோர்ஸு எக்ஸாக்ட்லிங் கண்டென்ட் வித் யூ. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதில் இந்த ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறதா தான் உங்களுடைய ஒர்க். ஓகேங்களா, இதை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து பண்ண போகிறீங்க. இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25. ஓகேங்களா, இந்த மந்த்து பிப்ரவரி 25 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகாது. எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் அப்ளிகேஷன் லிங்க்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் கூட்டு போகும். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். இல்லை என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, உங்களுடைய ரெஸ்யூமு, நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க, பேச்சுலர் முடிச்சிருந்தீங்க பேச்சுலர் கொடுங்க, இல்லை மாஸ்டர் முடிச்சிருந்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி கொடுங்க, இல்லை பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா அது கொடுங்க. இல்லை ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் கண்டென்ட் ஆன், நீங்கள் வந்து எதை பற்றி கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. கண்டென்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து கொடுப்பாங்க, அதில் நீங்கள் கண்டென்ட்டாக எடுக்க போகிறீங்க. ஓகேங்களா, இதுதான் உங்களுடைய ஒர்க்கு. நீங்கள் வந்து ஃபேஸை காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. வீடியோவாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி பேசுகிறோம், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி பேசுகிறோம், இந்த மாதிரி கூட நீங்கள் பேசி கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி கூட கொடுக்கலாம். இது நல்ல ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்து மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் ஓகே, பயாலஜி படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் இருக்கும். ஏன்னா ஃபிசிக்ஸ்னு சொல்லிட்டு தனியாக நீங்கள் இந்த எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸில் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி கொடுத்துருப்பாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த டாப்பிக் பற்றி நீங்கள் தனியாக எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அசிஸ்மெண்ட் கிரியேட்டர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக கிரியேட் பண்ண போகிறீங்களா, அப்படி இல்லைனா இந்த இடத்துல பர்டிகுலர் கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்களான்னு கேட்டுருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பம் தான். கொஸ்டினாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணாலும் ஓகே, வீடியோ கிரியேஷனாலும் ஓகே. வீடியோ கிரியேஷனில் நல்லா ப்ரொஃபஷனலாக நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து வீடியோலாம் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து
பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேங்க் மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன டாப்பிக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட் டாப்பிக்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டிட் யூ அபவுட் யூஸ் இந்த ஜாப் உங்களுக்கு வந்து எங்கே கிடச்சிதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா சோசியல் மீடியா அந்த மாதிரி ஃப்ரெண்டு ஷேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் விட்டுருங்க. ஏன்னா இதில் வந்து ஸ்டார் போட்டதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். மேபி இதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட லிங்க்டின் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஐ எம் லுக்கிங் ஃபார் ஃபார்வர்ட் இட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இந்த கான் அகாடமியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இல்லை, எனக்கு இது வந்து செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஒரே வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்போம், ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கானா. ஓகேங்களா? கானாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு மியூசிக்கல் ஆப்பு. சாங்ஸ் கேட்குறது, மற்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்து இருக்கும். கானா ஆப்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கானா இஸ் ஹையரிங் கண்டென்ட் மார்க்கெட்டிங் இன்டர்ன். இது வந்து இன்டர்ன் நீங்கள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இன்டர்ன்ஷிப் தான். அதனால் ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,000க்கு மேலேயே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை டிகிரி வந்து படிச்சுட்டு இருந்தாலும் இந்த இன்டர்னுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பேர் ரெஸ்யூமில் உங்களுடைய ஆதார் கார்டு மார்க் ஷீட்லாம் பேர் வந்து எப்படி இருக்கோ அதே போல் தான் கொடுக்கணும். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா மேபி மாற்றங்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கரண்ட் லொக்கேஷன் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அதை கொடுங்க. உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், ஏன்னா காண்டாக்ட் நம்பர் நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் அந்த ஹச்ஆர் வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி இன்டர்வியூவில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் கரெக்டான ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து கொடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டியூட், நீங்கள் வந்து டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டியூட் பேர் வந்து கொடுங்க. இல்லை நீங்கள் வந்து காலேஜ் டிகிரி தான் படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து மாஸ்டர் டிகிரி தான் படிக்கணும், இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா காலேஜ் பேர் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஓகேங்களா? என்ட்ரு பண்ணிவிட்டு எந்த ஊரில் இருக்குது அந்த காலேஜ் அதையுமே நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆர்யோ பர்ச்சேசிங் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கிராஜுவேட் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கிராஜுவேட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுங்க. இல்லை நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். யூஜியுமே அப்ளை பண்ணலாம், பிஜியும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க பாருங்கள், வாட்ஸ் யுவர் ஏரியா ஸ்பெஷலிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது எதுவும் நீங்கள் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 10th நீங்கள் வந்து எவ்வளோ 10th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்களோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வந்து எடுத்திருக்கீங்களோ அதையுமே இந்த இடத்துல கொடுங்க. கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஓகேவாக இருக்கும். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூவில் நீங்கள் போயிட்டு வந்து மாட்டிக்கிறீங்க. ஓகேங்களா? அதனால் நம்மளுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறது கிடைக்காது ரெண்டாவது விஷயம். லக்குன்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ அதனால் உங்ககிட்ட எவ்வளோ மார்க்ஸ் இருக்கோ அந்த மார்க்ஸை கரெக்டாக அந்த இடத்துல போட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாங்க, டு யூ ஹேவ் எனி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கண்டென்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இல்லை கண்டென்ட் ரைட்டராக இருந்திருக்கீங்களா? கண்டென்ட் ரைட்டிங்கில் வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்கலாம், பிளாகர் வச்சிருக்கலாம், இல்லை வந்து வீடியோவாக நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு கண்டென்ட் தான். மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை எழுதி கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே வந்து கண்டென்ட் தான். அதனால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அப்படிங்கிற நீங்கள் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாங்க, ஹவ் யூ எவர் ஒர்க்டு வித் டைம் குரூப். நீங்கள் வந்து குரூப் டைமை வந்து இப்போ ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் எஸ் அப்படின்னா கொடுங்க, இல்லை நோன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர் யூ அவைலபிள் ஸ்டார்ட் இன்டர்ன்ஷிப் இமீடியட்லி. நீங்கள் இந்த இன்டர்ன்ஷிப் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு நோட்டீஸ் பீரியடில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நோன் கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எஸ். இப்போ ஜாப் வந்து நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், ஜாப் கிடைச்ச உடனே நான் வந்து உள்ளே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிற நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாங்க பாருங்கள், ஆர் யூ அவைலபிள் ஃபார் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 months அண்ட் மோர் தென் 3 months. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு மேலே வந்து அவைலபிளாக இருப்பீங்களா இதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்து எஸ் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகும், அதை கூட கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 8 மணி நேரமாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, அவைலபிளாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. எஸ், நான் வந்து 8 மணி நேரம் ஃபுல் டைமாக வீட்டிலேருந்தே பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல எஸ் கொடுங்க. இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம்லாம் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நோன் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ரெஸ்யூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேரேஜாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து எப்படி வந்து இன்விடேஷன் அப்படிங்கிறது முக்கியமோ,
அதே மாதிரி ஒரு ஜாப்புக்கு நம்ம வந்து உள்ளே போகிறோம் அப்படின்னா ரெஸ்யூம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து டிசைன் பண்ணணும், அழகாக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து அதான் சொல்கிறேன். ரெஸ்யூம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெஸ்யூமை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். 2-3 பக்கத்துக்குலாம் போகக்கூடாது. கரெக்டாக ஒரு பேஜ்லேருந்து 1.5 பேஜுக்கு மட்டும்தான் ரெஸ்யூம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்யூம் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் யுவர் அப்ளிகேஷனுங்கிறத கிளிக் பண்ணி இந்த கானா ஆப்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கான் அகாடமி அண்ட் வந்து கானா ஆப்பு. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ரெண்டுமே ஒரு சூப்பரான கம்பெனி. ஸோ அப்ளை பண்ணுங்கள். லக்குன்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன படித்த படிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தேடுறீங்களோ அதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நான் வரக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம் நண்பா. தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.